பாருங்கள், இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் வைக்க போகிறோம். இதில் 4 உலக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். 4க்கு வந்து இதில் 3/4 உலக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சோன்னே இங்கே நம்ம சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாங்க. 400 அரிசி போட்டிருக்கேன். 400 அரிசியும் 100க்கு கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். நிறையாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சமாகவும் ஊற்றிக்கலாம். நெய் போட்டுக்கலாம் இறக்குறப்ப. மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். இதில் 2 கருவேப்பிலை போட்டுக்கணும். நம்ம முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் இதில் இறக்குறப்ப நெய்யில் வதக்கி இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் இஞ்சி கொஞ்சம் பொடியாக நறுக்கி போடணும். பாருங்கள், நம்ம இஞ்சி இவ்வளோ போட்டுக்கிறோம். இது நல்லா இஞ்சி கொஞ்சம் வாசமாக வர வரைக்கும் அதை வதக்கணும். நல்லா மிளகு சீரகம்லாம் நல்லா கொஞ்சம் வெடிக்கோங்க. நம்ம வந்து 1க்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். பச்சரிசியை நல்லா பாருங்கள், இப்படி கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம் பாசிப்பருப்பு. இதுக்கு வந்து 100 கிராம் எடுத்தோம்னா 300 தண்ணி ஊற்றணும். மிளகு சீரகம்லாம் நல்லா வெடிக்கவும் இதில் நம்ம கழுவி 1க்கு 3 மடங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே ஊற்றிடணும். உப்பு வந்துங்க இந்த இவ்வளோ போட்டால் போதும். ஒரு கிளாஸ்க்கு இவ்வளோ மீறி கணக்கு பண்ணிக்கணுங்க. 100 கிராமுக்கு இவ்வளவு. 1 2 3 4. உப்பு நிறைய இருந்தால் சாப்பிடவே முடியாது, கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். இந்த மிளகுலாம் நல்லா வெடிக்குது பாருங்கள். இது அப்படியே நம்ம குக்கர் மூடிட்டு இறக்குறப்பெல்லாம் நெய்யில் கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பெல்லாம் தாளித்து இதில் போட்டு கிண்டி வைக்கணும். சுவையான பொங்கலுக்கு இப்படி தான் பண்ணணும்.